GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. யாருக்கு இளைஞர்கள் ஆதரவு பெருமளவு இருக்கிறது என்றால் நம்பர் 1 இடத்தில் இருப்பவர் விஜய் தான். கோட்டத்துக்கு பர்மிஷன் தர மாட்டேன்றாங்க, கோர்ட்டுக்கு போக வைக்கிறாங்க, அங்கே இழுக்கிறாங்க, இங்கே இழுக்கிறாங்க, இப்படின்னு சாதாரண காமன் ஜனங்கள் பேசுவார்கள். விஜய்க்கு நீங்கள் இதன் மூலமாக ஆதரவு தேடி தருகிறீர்கள், இடையூறு ஏற்படுத்துவதன் மூலம். திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை கொண்ட வாக்காளர்களின் வாக்குகளை விஜய் என்பவர் கணிசமாக வாங்குவார், சீமானும் வாங்குவார். அண்ணாமலை முன்னிறுத்தாமல் தமிழ்நாட்டில் பாஜக வளர முடியாது. அண்ணாமலை ஒரு வலிமையான சக்தி, களப்போராளி. அந்த களப்போராளிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஓரமாக உட்கார வைத்துவிட்டு வேறு சிலர் இந்த களத்திலே செல்வாக்கு இல்லாதவர்கள் தான் களமாடுவார்கள் என்றால் பாஜக தேர்வது கஷ்டம். ஏற்கனவே தண்ட தொகுதிகளை வாங்கியிருக்கிறீர்கள். 27 தொகுதிகள் பாஜக பெற்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 17 தொகுதிகளை கை கழுவி விடலாம். அவருக்கு பாஜக இனிமேல் அரசியல் எதிர்காலம் இருக்கா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஏப்ரல் 23ஆம் தேதிக்காக தமிழக மக்கள் காத்திருக்காங்க. அந்த அன்றைக்கி தான் வாக்கு பதிவானது நடைபெற இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமுனை போட்டி அப்படின்னு அதிகமாக பேசப்பட்டிருக்கு திமுக அதிமுக கட்சியினால். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் எத்தனை முனை போட்டியாக இருக்குது? இப்போது களத்தில் இருப்பது 4 பிரதான போட்டியாளர்கள். அதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இல்லை தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்தி தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொல்கிறாரு. ஏண்டா நான் ஒருத்தர் இருக்கிறதே மறந்துட்டு நீங்கள் 2 பேர் 3 பேரை பேசிகிட்டு இருக்கீங்கன்னு மதிப்புக்குரிய திரு சீமான் சொல்கிறாரு. சீமான் கிராஜுவலாக ஓட்டு அதிகரித்து இன்றைக்கி 8% அளவுக்கு கிட்டத்தட்ட இருக்கார். விஜய் அன்டெஸ்டட் என்று சொல்லுகிறார்கள். அதாவது அவருக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது, குத்து மதிப்பாக அவங்கவுங்க ஒரு கணக்கு சொல்கிறீங்க அப்படின்னு விஜயை குறைத்து மதிப்பிடுகிறவர்கள் கூறுகிறார்கள். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களில் யாருக்கு இளைஞர்கள் ஆதரவு பெருமளவு இருக்கிறது என்றால் நம்பர் 1 இடத்தில் இருப்பவர் விஜய் தான். நான் சொல்லுவது யூத், அமங் யூத்தில் யார் பரவி இருக்கிறார்கள், செல்வாக்காக இருக்கிறார்கள், அவர்களுடைய சாய்ஸாக யூத் கிட்ட மட்டும் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி, யூத்துன்னா தே ஷுட் பி 18 to 25, அவர்களிடம் மட்டும் யார் வரணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா விஜய் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு பகுதியினர், கணிசமான பகுதியினர் சீமானை கூறக்கூடும் இல்லையா? இதன் பிறகு தான் இவங்க வருவாங்க, சீனிக்கே வருவாங்க. யார் 40+ வச்சுட்டு வண்டி ஓட்டுற திமுகவும் அதிமுகவும் சீனிக்கே அப்புறம் தான் வருவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய சீமான் அந்த யங்ஸ்டர் மத்தியில் ஆல்ரெடி எந்த அளவுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். விஜய் அரசியலுக்கு வந்த பின்பாக அவருமே எந்த அளவுக்கு போயிருக்காருன்னு சமீப நாட்களாக பார்க்குறோம். இப்போ உதயநிதியோ அண்ணாமலையோ எந்த கேட்டகரியில் போயிருக்காங்க? திரு அண்ணாமலை அவர்கள் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருந்தால், அவருக்கும் வேட்பாளராக என்றால் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டில் அவருக்கும் மிக கணிசமான ஆதரவு இளைஞர்கள் மத்தியில் இருந்திருக்கும். அண்ணாமலை அவர்களை பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்துதான் அண்ணாமலைக்கென்று உருவாகி இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு கூட்டம் இருக்கிறது அல்லவா, அந்த கூட்டம் பாரதிய ஜனதாவை ஆதரிக்கும். நீங்கள் அண்ணாமலையை வேட்பாளராகவும் நிறுத்த மாட்டீர்கள், அண்ணாமலைக்கு தேசிய அளவிலும் பொறுப்பு கொடுக்க மாட்டீர்கள், மாநில அளவும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீர்கள், எதுவும் செய்ய மாட்டீர்கள் என்றால் அண்ணாமலை ஆதரவு கூட்டம் பிஜேபிக்கு போடாது. இது என் தனிப்பட்ட பார்வை. நான் நீண்ட காலமாக ஒரு அரசியல் செய்தியாளராக பல அரசியல் தலைவரோடு பழகுகிற வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையில் என்னுடைய கருத்துக்கள் என் நிறுவனத்தின் கருத்துக்கள் அல்ல, தனிப்பட்ட முறையிலான கருத்துக்கள். அண்ணாமலை முன்னிறுத்தாமல் தமிழ்நாட்டில் பாஜக வளர முடியாது, இதுதான் என் பார்வை. அண்ணாமலை ஒரு வலிமையான சக்தி, களப்போராளி. அந்த களப்போராளிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஓரமாக உட்கார வைத்துவிட்டு வேறு சிலர் இந்த களத்திலே செல்வாக்கு இல்லாதவர்கள் தான் களமாடுவார்கள் என்றால் பாஜக தேர்வது கஷ்டம். ஆகவே ஏற்கனவே தண்ட தொகுதிகளை வாங்கியிருக்கிறீர்கள். 27 தொகுதிகள் பாஜக பெற்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 17 தொகுதிகளை கை கழுவி விடலாம். அந்த மாதிரி தொகுதிகளை தான் திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக குழுவிடம் தள்ளிவிட்டு விட்டார். அதை வலிமையான தொகுதிகளை இனங்கண்டு போராடி பெற வேண்டிய பொறுப்பில் இருந்தவர்கள் அந்த கடமையிலிருந்து தவறி இருக்கிறார்கள். அது நயினார் நாகேந்திரன் ஆகட்டும் அல்லது டெல்லி ஆகட்டும், 2 பேரும் அந்த பொறுப்பிலிருந்து சரியாக நிறைவேற்றாமல்
அவுட் சோர்சிங்காவது பயன்படுத்தி இருக்கணும். வெளியில் இருப்பவர்களிடமாவது கேட்டிருக்க வேண்டும், விவரம் தெரிந்தவர்களிடம் கேட்டிருக்க வேண்டும். அவர் கொடுப்பாரா, இவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்களாம். அப்போ எது கட்சி வச்சுருக்கீங்க எடப்பாடி பேச்சை கேட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு? ஆகவே பாரதிய ஜனதா பெற்ற 27 தொகுதிகளில் -17 என்று கழித்து விட்டு 10 தொகுதிகளில் தான் தீவிர கவனத்தை செலுத்தணும். அந்த மாதிரி தொகுதிகளை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. பாமகவுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் கூட பிஜேபிக்கு இல்லை. பாமக வாங்கிய 18 தொகுதிகளில் 15 தொகுதிகள் வன்னியர்கள் மிக கணிசமாக வாழுகிற பகுதிகள். அதை பார்த்து வாங்கியிருக்காரு. ஜெயிக்கிறாரா தோகுறாரா அடுத்த விஷயம். சீட் ஐடென்டிஃபிகேஷனில் பார்த்து வாங்கியிருக்காரு. தமாகவுக்கு எல்லாமே ஹோப்லெஸ் கான்ஸ்டியூன்சிஸ். அப்போது பிஜேபிக்கு கொடுத்தது, தமாகவுக்கு கொடுத்தது, அப்புறம் இந்த மீதி உதிரிகள் இதெல்லாம் கூட்டினா முதல்ல பிகினிங்லேயே டிஎம்கே ஒரு 30 சீட்டு ஜெயிச்சா மாதிரி கணக்கில் எடுத்துக்க வேண்டியது தான். அதே மாதிரி அதிமுகவுக்கும் டிஎம்கேல தேமுதிகவுக்கும் கொடுத்தது, வேற 1-2 கட்சி கொடுத்ததெல்லாம் கணக்கில் எடுத்துட்டா ஒரு 15+ ஆரம்பிப்பார் எடப்பாடி. டிஎம்கேக்கு 15- அலையன்ஸ் கட்சிகளுக்கு கொடுத்ததில், அதிமுகவில் கொடுத்ததில் 25-30-. இப்படி தான் இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது என்பது என்னுடைய பார்வை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்போ நயினா நாகேந்திரனா இருக்கட்டும், அதே மாதிரி வானதி சீனிவாசனா இருக்கட்டும், அவங்க கேட்ட தொகுதி வந்து இப்போ கிடைப்பதாவே அவங்களே இன்னைக்கு காலையில் பேட்டியில் வந்து சொல்கிறாங்க. இப்போ சாத்தூர் தொகுதியில் நான் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறேன்னே வந்து நயினா நாகேந்திரன் இம்மாதிரி சொல்வது என்பது கட்டுப்பாட்டை மீறிய செயல். அது யார் செஞ்சாலும் சரி, நயனார் நாகேந்திரன் செஞ்சாலும் சரி, திருமதி வானதி சீனிவாசனாக இருந்தாலும் சரி, திருமதி தமிழிசை அவர்களாக இருந்தாலும் சரி. திருமதி தமிழிசை அவர்கள் மயிலாப்பூரில் எடப்பாடி பழனிசாமியோடு வேனில் ஏறியதே சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. திருமதி தமிழிசை அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா வளர்ச்சிக்கு பாடுபட்ட தலைவர்களில் முக்கியமானவர், 4 மறுக்கல. ஆனால் அந்த கட்சியினுடைய மேலிடம் எதுக்கு இருக்கு? அவங்க அறிவிப்பாங்களா, இவங்களே அறிவிச்சுக்குவாங்களா? கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாங்களோ? உணர்ச்சி வசப்படல சார். இதெல்லாம் வந்து என்னன்னா கட்டுப்பாடு இன்மை. பாரதிய ஜனதா டிசிப்ளினரி நோட்டீஸ் அனுப்புவாங்க அப்படின்ற பயம் இல்லாமல் போச்சு. இவங்களே சொல்லிக்குவாங்களா? அப்புறம் எதுக்கு மேலிடம் இருக்கு? ஆகவே சில பாரதிய ஜனதா தலைவர்கள் தங்களை பற்றி அதீத மதிப்பீடுகளோடு நடந்து கொள்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆர்கனைசிங் செக்ரட்டரி இல்லை, அது ஒரு பெரிய குறைபாடு. தேர்தல் நேரத்தில் அமைப்பு பொதுச் செயலாளர் இல்லை. அதே போல் ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து வந்தவர்களிடம்தான் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு செயல்படுறாங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து பயிற்சி பெற்று பாஜகவுக்கு வந்தவர்கள் அல்ல. ஆகவே திரு இலா கணேசன் அவர்களோ, கடந்த காலங்களில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோ, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களோ இப்படி நடந்து கொண்டது கிடையாது என்பதையும் நான் உங்களுக்கு கவனத்துக்கு சொல்றேன். இப்போ தமிழிசை சவுந்தரராஜனோ, வானதி சீனிவாசனோ, நயினா நாகேந்திரனோ, எல்முருகன் இவங்கெல்லாம் வந்து எல்முருகனுக்கு எப்படி தெரியுமா? தேமுதிகவுக்கு லக்கி பிரைஸ் அடிச்ச மாதிரி அரசியல் யாருக்காவது இருக்குன்னா எல்முருகனுக்கு தான். தேமுதிக திடீர்னு வந்தாங்க, 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டாங்க. தேமுதிகவை விட வலிமையாக இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் திருமாவளவனுக்கு 8 சீட்டு தான். தேமுதிகவை விட கட்சி ரீதியாக வலிமையான கட்சி எது என்றால் பிசிகா தான். அதுக்கு 8 சீட்டு தான். தேமுதிகவுக்கு 10+1. அவங்கள போய் மற்ற கட்சியெல்லாம் சால்வ் போட்டு கேட்குறாங்க. இதுதான் லக்கி பிரைஸ்ன்றது. அந்த மாதிரி பெரிய உழைப்பை பாஜகவுக்கு செலுத்தாமல் நல்ல லக்கி பிரைஸ் 2 தடவை எம்பி மந்திரின்ற லக்கி பிரைஸ் யாருக்குன்னா எல்முருகனுக்கு. ஆகவே அவரும் அவர் சீட்டு முடிவு பண்ணிட்டாரு. பார்லிமெண்ட்டில் இருப்பார், அசம்பிளிக்கு போடுவார், தோத்தாலும் மறுபடியும் பார்லிமெண்ட்டில் கண்டினியூ ஆவார். அப்படின்னா மாஸ் லீடர்னு எனக்கு புரியல. இப்போ 4 பேரும் அவங்களுக்கு தேவையான சீட்டுகளை வந்து கேட்டு பெற்றுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலைக்காக கட்சிக்கு வந்தவங்க இது எல்லாமே வந்து எதிர்ப்பு குரலாக பேசுகிறாங்க. அண்ணாமலைக்காக கட்சிக்கு வந்தவர்களை நான் சொல்ல விரும்பவில்லை. கட்சியில் இருப்பவர்கள், பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்கள், உறுப்பினர்களாக இருப்பவர்கள் பாரதிய ஜனதா மீது அதிருப்தி அடைந்தாலும் மிக பெரும்பாலானவர்கள், அவர்களில் 95% பேர் அதிருப்தியில் இருந்தாலும் பிஜேபி தான் போடுவாங்க. ஆனால் அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு பாரதிய ஜனதா ஆதரவாளர்களாக மாறியவர்கள் ஒரு பகுதி இருக்காங்க. ஒரு 3% இருப்பாங்க. பிஜேபி ஓட்டர்ஸில் ஒரு 2%, 3% அண்ணாமலைக்காக ஓட்டு போடுறவங்க. அந்த ஓட்டு விழாது. அண்ணாமலைக்கு அங்கீகாரம் இல்லாவிட்டாலோ, அண்ணாமலை பிரச்சாரத்திற்கு போகாவிட்டாலோ, அண்ணாமலை வேட்பாளராக இல்லாவிட்டாலோ அந்த பர்சன்டேஜ் விழாது என்பதுதான் என்னை போன்றவர்கள் பார்வை. அண்ணாமலை என்ன நினைக்கிறார்? இப்போ பியூஷ் கோயலை வந்து அண்மையில் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமாக அவர் எந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக நம்மளுக்கு எதுவும் விஷுவல் எதுவும் கிடைக்கல, நம்ம செய்தியும் பெருசாக படிக்க முடியல. ஆனால் இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில் பிரச்சாரத்துக்காக போயிருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் வந்து தெரியல, ஒருவேளை பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னதுனால சரி நம்ம ஒன்றும் இங்கே பண்ண போகிறதில்ல, அங்கே தானே பண்ண போகிறோம், கட்சி சொல்லுது ஏதோ ஒரு வேலையாவது பண்ணுவோம், ஏன்னா விருப்பம் இல்லைன்ட்டார். போட்டியிடுவதற்கு விருப்பம் இல்லை என்று
பத்திரிகைகளில் அவர் தெரிவித்த செய்தி தான் எனக்கும் தெரியும், தனிப்பட்ட செய்தி அல்ல. நான் அவரோடு உரையாடிய போது டெல்லி என்ன சொல்லுகிறது என்று நான் காத்திருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். நான் தெரிவித்த காரணம் உண்மையான காரணம், எங்கள் அப்பாட்ட கொஞ்சம் எங்கள் அப்பா உடல்நிலை கவனிக்க வேண்டியிருக்கு என்று சொல்லுகிறார். என்னால் முழுமையாக இந்த தேர்தலில் பங்களிப்பை செலுத்த முடியாதுன்னு மீடியாவில் சொன்னது தான் என்கிட்ட சொன்னார். பாண்டிச்சேரி வேலைன்றது கம்மி வேலை தான் உங்களுக்கு, சென்னை மாவட்ட அளவு தான் மொத்த பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசமே. ஆகவே அதனால் அவர் போராடான்னு தெரில, 2 நாள்லேயே கூட முடிச்சிட முடியும். இன்னைக்கு ஃபுல் டே வந்து ஃபுல் பிரச்சாரத்தில் தான் இருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். ஆகவே தமிழ்நாட்டு அரசியலில் பாரதிய ஜனதாவை ஒரு பேசுபொருளாக கொண்டு வந்து நிறுத்தியவர், திமுகவுக்கு எதிராக கூர்மையான விமர்சனங்களை முன்வைத்து தீவிர அரசியல் நடத்தியவர் அண்ணாமலை. அவர் இந்த தேர்தல் களத்தில் என்ன பங்களிப்பை செலுத்தப் போகிறார் என்று பல பேர் அறிவதற்கு ஆவலாக காத்திருக்கிறார்கள். டெல்லி பாஜக என்ன நினைக்குது அண்ணாமலை பத்தி? இப்போ பியூஷ் கோயல் அது எனக்கு என்ன சார் தெரியல, அவங்க வந்து போட்டியிடணும் அப்படின்னு வற்புறுத்தியதாக ஒரு பக்கம் செய்திகள் வருது. இப்ப நீங்க பத்திரிகையாளரா அவர் போட்டியிடணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வேண்டாம் அவர் டெல்லி தலைமை சொல்றதை கேட்டுட்டு இருக்கட்டும்? நான் சொல்லுவது, அவர் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்தான் சிந்திப்பார். நீங்க வந்து அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கு, அவருடைய நலன்கள். அவருக்கு பாஜக இனிமேல் அரசியல் எதிர்காலம் இருக்கா? பாரதிய ஜனதா கட்சி அவரை பயன்படுத்தி கொண்டால் அந்த கட்சிக்கு நல்லது, அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அவரை பயன்படுத்தி பண்ண மாட்டேங்கிறாங்க. புதுச்சேரியில கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா தெரியல சார். இங்க வந்து அவரு இல்ல, அவர் எதுவும் புறக்கணிக்கிறாங்களா இல்ல இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆல்ரெடி பிரச்சனை இருந்தது இப்போ இன்னும் பெருசாயிடுச்சா? இல்ல, அவர் புறக்கணிக்கப்பட முடியாதவர், அவர் அலட்சியப்படுத்தப்பட முடியாதவர். ஆகவே பாரதிய ஜனதா என்ன கணக்குகளை வைத்திருக்கிறதுன்னு தெரியாது. ஒருவேளை 2031 அவரை முன்னிறுத்தலாம். எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? 29 நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து அவருக்கு பொறுப்பு கொடுத்து பணிகளை தொடங்க சொல்லலாம். அதாவது அதுக்கு முன்னாடியிலிருந்து. இப்போது இருக்கிற மாநில தலைமையில் ஒரு ஆண்டு கழித்து மாற்றம் வராது என்று நமக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே தலைவராக இருந்தவர்கள் மீண்டும் ஒரு முறை தலைவராக வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அதெல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முன்னுதாரணம் இருக்கிறது. இந்த தேர்தல் முடியட்டும், ஒரு 6 மாதம் அரசியல் ஓயட்டும், அரசியல் சூழல் ஓயட்டும், மீண்டும் அண்ணாமலையை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பாரதிய ஜனதா அகில இந்திய தலைமை கருதுகிறதா? அப்படியும் ஒரு கோணம் இருக்கிறது. ஆனால் அவர் தமிழ்நாட்டில் கவனம் ஈர்த்திருக்கக்கூடிய தலைவர் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடத்துக்கு நல்லா தெரியும். பிரதமர் புரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா பிரதமர் பங்கேற்கிற பொதுக்கூட்டமாக இருந்தாலும், அமித்ஷா அவர்கள் பங்கேற்கிற பொதுக்கூட்டமாக இருந்தாலும், அண்ணாமலை என்று உச்சரித்தவுடன் எழுகிற ஆர்ப்பரிப்பு அடங்குவதற்கு 1 நிமிடம் ஆகிறது. ஆகவே அவர்களும் பார்க்கிறார்கள், வேறு யார் பெயரை சொன்னாலும் கூட்டம் அப்படி ஆர்ப்பரிக்கவில்லை, இவர் பெயரை சொன்னால்தான் ஆர்ப்பரிக்கிறது. அது தெரியாது அவர்களுக்கு, அப்போ புரியாதா? ஸோ அவர் தான் கிரவுண்ட் லெவலில் பாப்புலராக இருக்காரு, மற்றவங்களாம் சும்மான்றதா அவங்களுக்கு தெரியாதா? ஆகவே அவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று தான் நினைக்கிறேன். உதயநிதிக்கான அந்த வரவேற்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபீல்டில்? சார், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டார். அவர் அரசியலில் வந்தவுடனேயே பதவி என்பது திமுகவில் அவருக்கு தான் கிடைச்சிது, திரு மு.க. ஸ்டாலினுக்கு கூட கிடைக்கல. ஆகவே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீண்ட கால காத்திருப்புக்கு பின் திமுகவில் தனது உழைப்பை பெருமளவுக்கு நல்கிய பிறகு அவருக்கு அந்த உயர்வு என்பது படிப்படியாக கிடைத்தது. ஆனால் திரு உதயநிதிக்கு ஜாக்பாட் போல கிடைத்திருக்கிறது. ஆகவே அவருக்கு வந்து கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுகிறார்கள், மொபைலைஸ் செய்கிறார்கள். அவரும் சினிமாலாம் நடிச்சிருக்காரு. சினிமாவில் நடிச்சிருந்தாலும் அவருக்குன்னு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் எல்லாம் கிடையவே கிடையாது. அவருக்கு இருக்கிற ஃபாலோவிங் என்னன்னா டிஎம்கே யூத் விங்கு. அந்த டிஎம்கே யூத் விங்கை வளர்த்ததும் யாருன்னா ஸ்டாலின் தான். டிஎம்கேல இளைஞர் அணியை வலுவாக உருவாக்கிய பங்கும் திரு ஸ்டாலினுக்கு தான் உண்டு. திரு உதயநிதி அதை அறுவடை செய்கிறார். ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறார்களோ அதே அளவு முக்கியத்துவத்தோடு திரு உதயநிதிக்கும் ஏற்பாடு செய்கிறார்கள். என்ன காரணம் என்றால், அவரை பிடித்தால்தான் சீட்டு வாங்க முடியும், அவரை பிடித்தால்தான் 4 பேர் மந்திரி அவர் சிபாரிசில் ஆக முடியும் என்பதற்காக அது செய்யப்படுகிறது. அவரையும் வேறு தலைவர்களையும் சரியாக அதே ப்ரொபோர்ஷனோடு ஒப்பிடுவதே தவறு என்பது என் பார்வை. உதாரணத்துக்கு சொல்வதென்றால், திரு உதயநிதி அவர்கள் போவதற்கு கூட்டம் வருகிறது என்றால் மொபைலைஸ் செய்கிறார்கள், காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி வருகிறார்கள். விஜய்க்கு தானாக திரளுகிற கூட்டம், அதுதான் அந்த வித்தியாசம். இளைஞர்கள் வந்து உதயநிதி பக்கம் கவரவே இல்லை அப்படின்னு எதுவும் தோற்றம் இருக்கா என்ன? இல்லை சார், உதயநிதி போறாருன்னா அந்த கேம்பெயினுக்கு வர்ற க்ரௌடில்
கொஞ்சம் பேர் தான் சார் அவரை பார்ப்பதற்கு தானாக வருகிறவர்கள். பெரும் பகுதியினர் அழைத்து வருபடுபவர்கள். அது தவிர திமுக தொண்டர்கள், அவர்களுக்கு வாகன வசதி செய்து தரப்படுகிறது. சாதாரண பொதுமக்கள் என்ற பெயரில் பெண்களை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் 250 ரூபாயோ 200 ரூபாயோ 300 ரூபாயோ கொடுக்கப்படுகிறது. இது எல்லா கட்சியும் செய்யுது. எடப்பாடி பழனிசாமிக்கும் செய்கிறார்கள், உதயநிதிக்கும் செய்கிறார்கள், திரு மு.க. ஸ்டாலினுக்கும் செய்கிறார்கள். இது பொதுவாக நடைபெறுகிறது. இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கூட்டம் அதிகமாக வருது. இப்போ கடைசியாக வந்து தேர்தல் ஆணையர், அந்த கொளத்தூர் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையரே வந்து விஜய் மேலே 5 வழக்கு பதிவு போடுற மாதிரி பதிவே பண்ணி வச்சிருக்கிறாங்க. சார், இதெல்லாம் வந்து அதிகாரிகள் ஆளுங்கட்சியின் பேச்சு கேட்டுக்கொண்டு செய்கிறாங்க. தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களிடம் தாவேகா சார்பில் புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சில IAS IPS அதிகாரிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பச்சையாக தங்களுடைய கடமை நடுநிலையோடு ஆற்றாமல் திமுக சார்பாக செயல்படக்கூடிய அதிகாரிகள் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. அவர்களெல்லாம் இடமாற்றம் செய்யப்பட வேண்டியவர்கள். அதில் ஒரு 5-10 அதிகாரிகள் பேர் இருக்கிறது. அதில் 5 அதிகாரிகள் மிக நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், திமுக காரர்களாகவே மாறிவிட்ட அதிகாரிகள். இந்த ஆட்சி தான் திரும்ப வரும், நல்ல போஸ்டிங்கில் உட்கார வேண்டும் என்பது என்று முடிவுக்கு வந்துவிட்டு திமுக மாவட்ட செயலாளரை போல வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிகாரிகள் என்னென்ன இடையூறுகளை கீழே ஏற்படுத்த முடியுமோ விஜய் கூட்டத்திற்கு, அப்படி பர்மிஷன் டினையிலிருந்து கண்டிஷன்லேருந்து அந்த வேலையெல்லாம் பார்க்கிறார்கள். ஒவ்வொரு ஃபோன் பார்க்கிறார்கள். அதில் ஒரு வேலை, அதில் 1-2 அதிகாரிகள் லீவ் போட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆகவே அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட வேண்டியவர்கள் தான். அந்த அந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகளில் சில அதிகாரிகள் நிச்சயமாக மத்திய தேர்தல் கமிஷன் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ தாவேக்கா கூட கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் நாங்கள் ஆப்பில் வந்து ப்ராப்பராக தான் அனுமதியெல்லாம் பெறுறோம், ஆனால் இவங்க வேணும்ன்ட்டே NOC லேட்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஆதவ அர்ஜுனா, CT நிர்மல்குமார் போன்றவர்கள் சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இப்போ இது இன்னும் 20 நாள் தான் இருக்குது அப்படிங்கும்போது இது ஒவ்வொரு நாளும் டிலே ஆகிறது. அப்போ பிரச்சாரத்துக்கு சார், அவர் இது எந்த மாதிரி பிரச்சாரம்? அவர் 20 கூட்டம் போக 20 கூட்டமோ 30 கூட்டமோ இந்த அடுத்த நாட்களில் போகணும்னு வைங்க, ஒரு 4-5 தொகுதி சேர்ந்து ஒரே இடத்துல வேட்பாளர்கள் கூட ஆதரவு திரட்டலாம். அந்த வழிமுறையை செல்வி ஜெயலலிதா கடைபிடித்திருக்கிறார். 10 பேரும் ஒரு ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டு எதிர் வண்டியில் இருந்தோ ஸ்டேஜில் இருந்தோ செல்வி ஜெயலலிதா பேசியிருக்கிறார். அந்த மாதிரியான வழிமுறைகளை திரு செங்கோட்டையன் பரிந்துரைக்கக்கூடும். அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாது. ஆனால் அவருக்கு ஏற்படுத்தப்படுகிற இடையூறுகள் எல்லாம் அவருக்கு சாதகமாக மாறும். மக்கள் பேசுவார்கள், பேப்பர் படிக்கிறார்கள், டிவி பார்க்கிறார்கள், பேச மாட்டார்களா? என்னென்ன தொந்தரவு கொடுக்குறாங்க பாருங்க. அநியாயமா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்றாங்க, கோட்டத்துக்கு பர்மிஷன் தர மாட்டேன்றாங்க, கோர்ட்டுக்கு போக வைக்கிறாங்க, அங்கே இழுக்கிறாங்க, இங்கே இழுக்கிறாங்க, இப்படின்னு சாதாரண காமன் ஜனங்கள் பேசுவார்கள். விஜய்க்கு நீங்கள் இதன் மூலமாக ஆதரவு தேடி தருகிறீர்கள், இடையூறு ஏற்படுத்துவதன் மூலம். அதை தாண்டி அவர் ஒரு கூட்டம் பேசினாலும் 2 கூட்டம் பேசினாலும் லைவ் எடுக்கிறாங்க எல்லா சேனலும். இவங்களுக்கு யாருக்கும் லைவ் எடுக்கிறது இல்லை. உதயநிதி பேசுறதுக்கெல்லாம் லைவ் எடுக்க மாட்டாங்க, விஜய்க்கு தான் எடுப்பாங்க. ஏன்னா அவர் தான் பாப்புலர் பர்சன். சேனல் காட்டியாகணும், காட்டலைன்னா அந்த சேனல் நியூட்ரல் சேனல் இல்லைன்னு மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆகவே நீங்கள் தடைகளை தகர்த்தும் அவரது பிரச்சாரம் மக்களிடம் எப்படியும் கொண்டு செல்லப்பட்டுவிடும். நான் அதன் காரணமாகவே அவர் ஸ்வீப் செய்வார், வெற்றி பெறுவார், ஆட்சி அமைச்சிருவார்லாம் நான் சொல்லலை. இளைஞர்கள் வாக்கை மிக கணிசமாக வாங்கி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தாறுமாறான சேதாரத்தை ஏற்படுத்துவார் என்பதுதான் என் பார்வை. இப்போ 2 தொகுதியில் அவர் நிற்கிறாரு. இந்த 2 தொகுதியில் அவருக்கான ஸ்கோப்பா நீங்க என்ன பார்க்குறீங்க? 2 தொகுதிகளில் நிற்கக்கூடிய வழிமுறையை நான் ஏற்கவில்லை. அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி. ஏனென்றால் வீண் செலவை ஏற்படுத்துகிறீர்கள். திருமாவளவனும் அப்படிதான் பண்ணுறாரு. இப்போ எம்பியாக இருக்கார், திடீர்னு எதுக்கு எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறாரு கேட்டால் தமிழக அரசியல் சூழல் இந்த தேர்தலுக்கு பிறகு மாறுவோன்றார். என்ன மாறும்? அப்போ திருமாவளவன் மறைமுகமாக திமுக தனித்து ஆட்சி அமைக்காதுன்றாரா? என்ன சொல்கிறாரு? அதல்ல, அவர் கட்சிக்கும் கவலை வந்திருக்கு. என்னன்னா, விஜய் மைனாரிட்டி ஓட்டை மட்டும் இல்லாமல் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாக்குகளையும் கணிசமாக பெறுவார் என்று சில கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆகவே இங்கே இருந்து அவர் சீரியஸாக பாலிடிக்ஸ் பண்ணாதான் தன்னுடைய இருப்பை, தன்னுடைய ஓட்டை தக்க வைத்துக் கொள்ள முடியும்
என்கிற கணக்கு தான் அவர் 2 அதாவது எம்பியாக இருந்துகிட்டே எம்எல்ஏவாக நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதே போல் தான் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சி.வி. சண்முகம் இப்போ எம்எல்ஏக்கு நிற்கிறார். அவருக்கு என்ன கணக்கு? இங்கே ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு ஒருவேளை வந்துட்டால் நம்ம இங்கே மந்திரி ஆகலாம், அந்த எம்பி பதவி தேவையில்லைன்னு அவர் முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் விஜய் செய்வதன் மூலமும், திருமாவளவன் செய்வதன் மூலமும், சி.வி. சண்முகம் செய்வதன் மூலமும் அந்த தொகுதிகள் இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டி வந்தால் அது அரசாங்கத்திற்கு செலவு, அதிகாரிகள் இழப்பு. ஆகவே இது ஒரு சட்டத்தின் மூலம் நிறுத்தப்பட வேண்டும். ஒன்று அப்படி நிற்கக்கூடாதுன்னு பண்ணணும், இல்லைன்னா இடைத்தேர்தல் வரும்போது அந்த கட்சி தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றாவது சட்டம் வர வேண்டும். ஏனென்றால் இந்த கருத்து ஏற்கனவே கூறப்பட்டிருக்கிறது. விஜய் என்னை பொறுத்தவரை அந்த 2 தொகுதிகளின் நிலவரம் தெரியாது. ஆனால் சில நண்பர்கள் பெரம்பூரிலே அவர் நிச்சயம் வெற்றி பெற்று விடுவார் என்று கூறுகிறார்கள். ஆகவே திருச்சியில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரம்பூரில் வெற்றி பெற்றுவார் அப்படின்னு இல்லை, நான் களத்துக்கு போல, பெரம்பூரில் நான் போய் சென்று விட்டு வந்த நண்பர்கள் கூறுவதை வைத்துத்தான் நான் கூற முடியும். எங்களுடைய செய்தியாளர் இன்னும் எங்களுக்கு தகவல் சொல்லலை, எனக்கும் நண்பர்கள் வழியாக தகவல் வரல. ஆகவே அந்த தகவல் தெரியாத நிலையில் நான் கூறுவது பொருத்தமாக இருக்காது. விஜய் உட்பட அந்த கட்சியைச் சேர்ந்த 2-3 பிரபலங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக சில நண்பர்கள் கூறுகிறார்கள். செங்கோட்டையன் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், செங்கோட்டையன் அந்த தொகுதியில் பாப்புலர் ஃபேஸ், ஆனால் ஒரு புதிய சின்னத்தில் நிற்கிறார். செங்கோட்டையன் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பழகி இருக்கிறார்கள். ஆகவே அவருக்கு அது ஒரு சோதனையான களமாகத்தான் இருக்கும், சவாலான களமாகத்தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய போட்டியாளர்களில் அவர் பிரதானமான போட்டியாளராக இருப்பார் என்பதை மட்டும் நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த 20 நாளில் விஜய் இன்னும் எத்தனை பிரச்சாரங்கள் பண்ணிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் சார் நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 3 கூட்டமும் பேசலாம், 2 கூட்டமும் பேசலாம், 2 கூட்டத்தில் 10 பேரை கூட. இப்போ நேற்று சென்னையில் 4 இடத்துல பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க, 2 தான் வந்து பண்ண முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம், பொதுக்கூட்டமாக போட்டாருன்னு வைங்க, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 எம்எல்ஏக்களை கொண்டு வந்து மேடையில் நிறுத்த முடியும். நிறுத்தி அந்த மாவட்டத்தின் மைய பகுதி எது என்று பார்த்து பேசிவிடலாம். ஏன்னா இவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தாவு தீந்துடும், இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆகவே திரு செங்கோட்டையன் போன்ற இந்த விஷயங்களில் ஆழ்ந்த ஞானம் உடையவர்களை பயன்படுத்தி விஜய் தன்னுடைய பிரச்சார வியூகத்தை மாற்றிக்கொள்வது அவருக்கு நல்லது என்பது என் பார்வை. இன்னும் களம் வந்து திமுக வெர்சஸ் அதிமுக தான் இருக்கு, இல்லை விஜய் சொல்கிற மாதிரி தாவேகா வெர்சஸ் திமுக மாறி, தாவேகா வெர்சஸ் திமுக என்று மாறிவிட்டதாக விஜய் ஒரு நெரேட்டிவை திரும்ப திரும்ப செட் செய்ய முயற்சிக்கிறார். அதாவது மக்கள் மத்தியில் போய் அது ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னா ஏடிஎம்கேக்கு உழ வேண்டிய ஓட்டு கணிசமாக குறைந்து தனக்கு அதிகரிக்கும் என்று நினைக்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரை திமுகவுக்கு அடுத்த நிலையில் வலிமையாக இருப்பது அதிமுக என்ற கட்சி மட்டுமல்ல, அதனுடைய சின்னம், இரட்டை இலை சின்னம் கிராமங்கள் வரை ஆழமாக பதிந்த ஒரு சின்னம். அந்த கூட்டணி திமுக கூட்டணிக்கு நிகரான வலிமையோடு இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த கட்சியினுடைய கிளைகள் பரவி இருப்பது, அந்த சின்னம், அந்த கட்சியினுடைய வலிமையான வேட்பாளர்கள், அதில் ஒரு 60, 70, 80 முகங்கள், தெரிந்த முகங்கள், மாவட்ட செயலாளர்கள், நிறைய செலவழிக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் அந்த கட்சியினுடைய ப்ளஸ். அந்த கட்சியினுடைய பெரிய மைனஸ் என்னன்னா, திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை கொண்ட வாக்காளர்களின் வாக்குகளை விஜய் என்பவர் கணிசமாக வாங்குவார், சீமானும் வாங்குவார். ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டை இப்படி 2 சக்திகள் பிரிக்கிற காரணத்தால் அதிமுக மாற்று சக்தியாக கருதப்பட்டாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெறுமா, அந்த அளவு தொகுதிகளில் வெற்றி பெறுமா என்பது கேள்விக்குறிதான். அந்த வலிமையை பெறாது. நீங்கள் எதிர்க்கட்சியாக, வலிமையான எதிர்க்கட்சியாக மீண்டும் உருவாகக்கூட வாய்ப்பு உருவாகலாம். ஆனால் விஜய் வாங்குகிற வாக்குகள், சீமான் வாங்குகிற வாக்குகள், இவையெல்லாம் அதிமுகவுக்கு விழ வேண்டிய வாக்குகள். சீமான் விஜய் வாங்குகிற வாக்குகளில் சிறுபான்மை வாக்குகள் திமுகவுக்கு போக வேண்டியவை. ஆனால் அதை தாண்டி ஒரு பகுதி அதிமுகவுக்கு போக வேண்டிய பகுதி. விஜய் களத்தில் இல்லைன்னா என்ன சார் நடக்கும்? நீங்கள் ஒரு சினாரியோவை கற்பனை பண்ணி பாருங்கள். விஜய் வாங்குற 15% அவங்க போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அணி ஜெயிச்சிருக்கும். இன்றைக்கி விஜய் 15 to 20% டச் பண்ணுவார்னு பொதுவாக பல கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிற தகவல். குறைந்தபட்சம் 12-15%, சில பேர் குறைந்தபட்சம் சொல்கிறது, அதிகபட்சம் 20-22% சொல்கிறாங்க. நான் 2க்கும் நடுவில் 18% குறையவே குறையாது என்று திடமாக நம்புகிறேன். ஆகவே விஜய் வில் பி எ ஸ்பாயிலர் இன் திஸ் எலெக்ஷன். அவர் ஏற்படுத்துகிற சேதாரம் என்பது
பல தொகுதிகளில் திமுக அதிமுக வாய்ப்புகளை கெடுக்கும் என்பதுதான் என் பார்வை. நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.